விவேக் ஆத்தரோட டைரக்ஷனில் நானி எஸ்ஜே சூர்யா மற்றும் படம் நடித்த சூர்யாவின் சனிக்கிழமை. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாள, ஹிந்தி உட்பட பல மொழிகளில் வெளிவந்துச்சு. ஒரு பேன் இந்தியா மூவியாக வெளிவந்துச்சு. இந்த படத்துடைய வசூல் சாதனை 3 நாட்களில் 23.9 கோடி ரூபாய் வசூல் சாதனை பெற்றிருக்கு. படத்தோடைய விமர்சனங்கள் எல்லாமே ஒரு கலையான விமர்சனங்கள் தான் வருது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு டே 8.9 கோடி ரூபாய் தான் வசூல் சாதனை பெற்றிருந்தது. அதுக்கப்புறம் ரிவ்யூலாம் பார்க்கும்போதே படம் ஒரு சுமாராக இருக்குப்பா அப்படின்ட்டு ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் நானி கேரக்டர் சும்மா வெயிட்டாக இருக்குப்பா. ஏன்னா அவரே சனிக்கிழமை ரைஸ் ஆகிறதும் அப்படின்ட்டு அவர் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரிவ்யூக்கெலாம் போயிட்டுருக்கு. அதற்கு அடுத்தபடியாக எஸ்ஜே சூர்யா இந்த படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஓரளவுக்கு வில்லன் கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அந்த கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவருடைய கேரக்டர் செமையாக இருக்குது. நானி அண்ட் எஸ்ஜே சூர்யா இவங்களுடைய காம்பினேஷன் செமையாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆன அந்த வியாழக்கிழமை ஒரு 9 கோடிப்பா, சனிக்கிழமை ஒரு 5 கோடி. இப்போ ஆக மொத்தம் எல்லா மொழிகளும் சேர்த்து மொத்தமாக 23 கோடி ரூபாய் வசூல் சாதனை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அந்த படக்குழுவினரே அறிவிச்சிட்டாங்க. இந்த படத்தோடைய பார்வையாளர்களுடைய பர்சன்டேஜ் பார்த்தா ஃபஸ்ட்டில் ஒரு 56% தேட்டரில் வந்தாங்கப்பா. அதுக்கப்புறம் படிப்படியாக கொஞ்சம் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஏறிடுச்சு. இப்போ பார்த்தா 76% வந்துட்டுருக்காங்க. ஏன்னா படத்தை ரீச் ஆகிடுச்சு, படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ரீச் ஆகிடுச்சு. அதனால தான் ஆடியன்ஸ் எல்லாம் இந்த படத்தை தேடி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக நானி ஃபேன்ஸுக்கு இது செம்ம தரமான ஒரு படமாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த படம் தேட்டரில் எப்படி ஓடுது புள்ளி ஒரு அடிப்படையில் ரமணா ஸ்டைலில் சொல்லணும்னா, மார்னிங் ஷோ ஒரு 40% ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்க வந்துட்டு இருக்காங்க. மேட்னி ஷோ ஒரு 60% இந்த படத்தை பார்க்கறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஈவினிங் ஷோ ஒரு 70% இந்த படத்தை பார்க்க வந்துட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த படத்தோடைய ஆடியன்ஸ் ரேட்டிங் அதிகமாக இருக்குது. அதன் அடிப்பில் பார்க்கும்போது இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் இன்னும் அதிகமாக வரும். சூர்யாவின் சனிக்கிழமை இந்த படம் 100 கோடி ரூபாய் வசூலிக்காதா அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.